சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தின் எதிரொலியாக நேபாளத்தில் உள்ள எவரெஸ்ட் சிகரத்தில் பனிப்பாறை சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் மலையேற்றம் மேற்கொண்ட பலரது நிலைமை என்ன ஆனது என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. நேபாளத்தின் பெருமைகளில் ஒன்று உலகிலேயே மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட். நேற்று அந்நாட்டில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் எவரெஸ்ட் சிகரத்தின் தெற்கு பகுதியில் கடுமையான பனிப்பாறை சரிவு ஏற்பட காரணமாக அமைந்திருக்கின்றது. அங்கிருந்த 2 முகாம்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கியுள்ளன. இந்த நிலச்சரிவில் சிக்கி மலையேற்ற வீரர்கள் பலர் பலியாகி இருக்கலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. இதுவரை 18 பேர் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினர் அங்கும் தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தன்னுடன் வந்த மலையேற்ற குழுவினரின் நிலை என்ன ஆனது என்பது தெரியாமல் பரிதவிக்கும் மலையேற்ற வீரர் ஒருவர் எவரெஸ்ட் சிகரத்தின் அடியிலிருந்து அளித்த தகவலை தற்போது காண்போம். எங்கள் குழுவைச் சேர்ந்த சிலர் கேம்ப் 1, கேம்ப் 2 பகுதியை நோக்கி சென்றனர். அவர்களிடமிருந்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவர்களை தொடர்பு கொள்ள தொடர்ந்து முயற்சித்து வருகிறோம். அவர்கள் பத்திரமாக திரும்புவார்கள் என நம்புகிறோம்.